பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கே அண்ணாவுடைய அடுத்த படமான சேயன் படத்தோட கிளிம்ஸ் தாங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கேஎஃப்ஏ ப்ரொடக்ஷன்ஸ் கீழே வருது. அண்ட் சிவகுமார் முருகேசன் இந்த படத்தோட டைரக்டர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் எஸ்கே அண்ணா ப்ரொடக்ஷன்ஸ் கீழே தாய் கேவின்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு ராதிகா மேம் வச்சு. அண்ட் அதுக்கு அடுத்த படமே இப்போ அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எஸ்கே அண்ணா பற்றி சொல்லணும்னா அவருக்கு வந்து கடந்த 2 படங்களாக சரியாக போகல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வைஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான படங்கள் தான் சூஸ் பண்ணுவார். பட் வந்து அந்த ப்ரொமோஷன்ஸில் வந்து நிறைய மிஸ்டேக் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதை வந்து இன்னும் எலாபரேட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா பாலிடிக்ஸ் கூட கனெக்ட் ஆகிடும். அதனால் அதை பற்றி பேச வேணாம். ஸோ அவருக்கே தெரியும் என்னென்ன மிஸ்டேக் ஆச்சுன்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி இந்த படத்தை வந்து சூப்பராக அவர் பண்ணிடணும். ஸோ சேவன் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவந்த மேனியுடையவன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து டேரெக்டாக முருகரை தான் குறிக்குது. அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மயில் தோகை மாதிரி பேக்ரவுண்ட்லாம் வச்சுருக்காங்க தம்ப்நெயில்ல. ஸோ இது வந்து எந்த மாதிரி இருக்குன்னு தெரில. வாங்க ரியாக்ட் பண்ணிடலாம். காலையிலே வந்துருச்சு, நான் வந்து காலேஜ் இருந்ததுனா ரியாக்ட் பண்ண முடியல. ஸோ ரியாக்ட் பண்ணிடலாம் வாங்க. ஐயா மாசி கடலில் பெரிய மண்ணுக்கட்டாய் போச்சுங்கய்யா. வணக்கம் சார். யோ யார் யாருங்க? ஆட்டோக்கார் மேல லேசர் லைட் அடிச்சு ரீல்ஸ் போட்டுருக்காங்கய்யா. அதான் அரை அடிச்சு அரைமணி ஆக்கி விட்டுருக்காங்கய்யா. நீ போய் திருவிழா கமிட்டி பெரியவங்கள குட்டியா இந்த அடிக்கிறாங்க பூரா பையனும். டேய் ஐயா வந்துடா. உன்னை எதுக்கு அடிச்சாங்க? என்ன நடந்து கேட்டாங்கய்யா. சொன்னேன் பாய் வையா குத்திவிட்டாங்கய்யா. ஆமா என்ன நடக்கும்னு சொன்னேன்? வள்ளி திருமணம்யா. சாமி நாடகத்துக்கு அடிக்கிறான்னா சாமி இல்லைன்றவனா? நல்லா இருந்துச்சு அந்த இடம், நான் சொல்கிறேன். சாமி ஆடுறவனே அவன் தான்டா. சனா கருமத்தூர் நாட்டை தவிர மற்ற எல்லா வேலையும் இருக்காங்கய்யா. ஐயா அவங்களே தான் ஐயா. அவங்க தான் கொட்டடிச்சு பெட்டி தூக்க போறாங்கய்யா. தம்பி அடிச்சு வரானே பெட்டி கொடாய் வரப்ப எங்கேயும் நிக்க கூடாதப்பா. அவன் பாட்டுக்கு பட்டாளத்துக்கும் போராட்டத்துக்கும் போய்க்கிறியா? வா வாடம் அப்படிங்கிறாங்க. சரி வந்து இறங்க போறியா? மிலிட்ரிக்காரரா அகைன்? சாமி வரமாட்டேன். அந்த பக்கம் ஆளாடா நீ. ஐயே ஓஜி இஸ் பேக் ஹியர். அந்த ஓம்ன்ற சிம்பிள் மாதிரி செய்யணும். காளி வரேண்டியே. மியூசிக் வேற இருக்கும். அக்டோபரா? ஓகே ஓகே. ஏய் லாஸ்ட்ல அந்த மயில் கத்துறது கரெக்ட் பண்ணாரு பாருங்க. ஓகே சனா மியூசிக்குங்க பக்காவாக இருக்குது. அப்படியே அந்த ஸ்டார்ட் ஆகும்போது ஆட ஆரம்பிச்சதான் நான். அதுக்கு அந்த வைப் நான் ஒரு செகண்ட் மறந்துட்டேன். சனான்றதே மறந்துட்டேன். மியூசிக் டைரக்டர் அவர் ஒர்க் எப்போயுமே பர்ஃபெக்டாக பண்ணுறாரு. அதே மாதிரி தான் இதுலேயுமே சூப்பராக பண்ணிட்டாரு. படத்தில் பயங்கரமாக இருக்கும் கண்டிப்பாக. வீடியோ ஆரம்பிச்சோன்னே நடுவில் ஒரு இடத்துல சிரிச்சிருப்பேன். அதை நான் ஏன்னு சொல்கிறேன், அது ஜெயிலுக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் வந்து
கடவுள் நாடகத்துக்கே அடிச்சிருக்கிறான்னா அப்போ கடவுள் நம்பிக்கை இல்லாதவனா இருப்பானோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குன்னு ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல்னு வரும். கமல்ஹாசன் சார் டேரெக்டாக அப்படியே அந்த ஏத்திஸ்ட்ற மாதிரி லிங்க் பண்ணியிருப்பாங்க. அது நல்லா இருந்துச்சு அந்த இடம். அதனால சிரிச்சிட்டேன் நான். நல்லா இருந்துச்சு அந்த இடம். அண்ட் எனக்கு அந்த கிளிம்ஸ் பற்றி சொல்லணுன்னா நல்லா போயிட்டு இருந்துச்சு. நல்ல ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த 2 பாட்டிங்களை காமிச்சு அவங்க ஒரு டைலாக் சொல்லுவாங்க. ஓஜி இஸ் பேக்டி அப்படின்னு சொல்லும்போது அது என்னவோ எனக்கு அவுட் ஆஃப் சிங்க் ஆகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த ஒரு கிளிம்ஸ் கூட சிங்க் ஆகலை. ஏன்னா அவங்க காமிச்ச அந்த டெக்ஸ்டருக்கும் அந்த டோனுக்கும் அந்த மூடுக்குமே வந்து அது கனெக்ட் ஆகலை எனக்கு சுத்தமாக. அது வந்து ஜஸ்ட் கிளிம்ஸுக்காக தான் எடுத்திருக்காங்கன்னு தெரியுது. பட் இருந்தாலுமே ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மூடோட ஒரு ஃப்ளோவாக போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு நடுவில் வந்து ஓஜி இஸ் பேக்குன்னு சொல்லும் போது எனக்கு அது கனெக்ட் ஆகலை. அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி ஆளாக தான் காமிச்சிருக்காங்க எஸ்கேவை. ஸோ அமரனுக்கு அப்புறம் இப்போது இந்த சேவன் படத்துலையுமே அவர் ஒரு மிலிட்ரிக்காராக பண்ணுறாரு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் குறைய சொல்ல முடியாதுங்க. எஸ்கே வந்து நல்லா பண்ணிடுவார். இப்போ வந்து நம்மளால் எதையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் இன்னும் டீசர் ட்ரெயிலர்லாம் வரும்போது தான் நம்மளால் சொல்ல முடியும் க்ளீனாக. ஸோ இது வரைக்கும் கிளிம்ஸாக பார்க்கும்போது ஓகே, எஸ்கே வந்து ஒரு அடுத்த படம் பண்ணுறாரு இந்த டேரக்டர் கூட. இந்த ஒரு மூடில் தான் இருக்க போதுன்னு நினைக்கும் போது நல்லா இருக்குது. அதை பார்க்கும்போது கண்டென்ட் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படமாக தான் இருக்க போகுது. அது மட்டும் தெரியுது. அதனால் ஓகே, லெட்ஸ் வெயிட் அண்ட் see. ஆல் குட், ஆல் பாசிட்டிவ். ஸோ இதில் வீடியோ பண்ணி நினைக்கிறேன். தச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.